ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இனிப்பு பலகாரம் செய்ய போகிறோம். அதிரசம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரேஷன் பச்சரிசியில் அதிரசம் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசி 2 கிலோ எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் ஊற வச்சுருக்கிறேன். ஆனால் இதில் பாதி மாவு தான் நான் செய்ய போகிறேன். கையில் ஒட்டாத அளவுக்கு அதை நிழலில் உணர்த்தி எடுத்துக்கோங்க. இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டோம். இது பிடிக்கும்போது பாருங்கள், அது நல்ல ஈரமாக தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வெல்லத்தில் போட்டு நம்ம கலந்து வைக்கும்போது மாவு நல்லா டைட் ஆகும். இதுக்கு நான் 1 கிலோ பாதி மாவு தான் செய்ய போகிறேன். 1 கிலோ அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கூடினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாகு எடுத்து தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இது நல்லா கொதிக்கும்போது இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுட்ரு 3/4 டீஸ்பூனும் இதில் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் மண் தூசி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டி செய்யுங்க. தூசி இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இதை நம்ம திரும்பவும் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு திரும்ப ஒரு கொதி விடுங்க. இது கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்கணும். கலந்து விட்டுட்டே இருங்க. கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கொதி வரணும். இந்த வெல்லம் நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரும்போது கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த உப்பு எதுக்காகன்னா அந்த இனிப்பு சுவையை அதிகமாக கொடுக்கும் நமக்கு, அதுக்காக சேர்த்துருக்குறேன். இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இதை இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாகு சூடாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிளறிடுங்க. அதை சூடாக இருக்கும்போதே கிளறும்போது தான் அந்த மாவு நல்லா எருகும், கெட்டும் போகாது. பாகை மட்டும் ஆற விட்டுறாதீங்க. சூடாக இருக்கும்போதே கலந்து வச்சுருங்க. 2 கரண்டி 3 கரண்டி அந்த மாதிரி அள்ளி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது கலரும் போதே தெரியும், இவ்வளோ தான் பக்குவம்னு நமக்கு தெரியும். இந்த பதத்துக்கு வரணும். இந்த இருக்குது பாருங்கள், அப்படி எடுத்து விட்டால் அப்படியே சல்லுன்னு விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுருங்க. மாவு மேலே தடவி விட்டுட்டு அது நல்லா சூடு ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. சூடோடு நீங்கள் மூடி வச்சிடாதீங்க. அது வேர்த்து தண்ணி வடியும் உள்ள மாவு கெட்டு போயிடும். நல்லா ஆறின பிறகு அடியில் கை வச்சு பார்க்கும்போது பாத்திரத்தில் சூடு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஆறின பிறகு மூடி வைங்க. இதை நம்ம மறுநாள் எடுத்து தான் நம்ம செய்கிறோம். நம்ம தடவுன அந்த நெய் மேலே அப்படியே படர்ந்து நிற்கிது. இப்போ இதில் மாவு எவ்வளவு கெட்டியாகிட்டு பாருங்கள். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு பாதி மாவு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி 2 அழுத்து கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு திருப்பி எடுத்திங்கன்னா அந்த மாவு அழகாக வந்துடும். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பட்டர் பேப்பர் இருந்தால் கூட ஒரு கிண்ணத்தில் அதை போட்டு லேசாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இதே மாதிரிக்கு மாவு எடுத்து உருட்டி அதில் வச்சு ப்ரெஷ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் எடுத்து போடுங்க. அழகாகவே வரும். பாகு பதம் மட்டும்தாங்க இதில் முக்கியம். ரொம்ப முருக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அதிரசம் சவைக்கவே முடியாது. ஒரு கம்பி பதம் வரும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அழகாக நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் ஈஸியாக இந்த அதிரசம் நம்மளால் போட்டு எடுத்துருக்க முடியும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லோரும் சாப்பிடுவாங்க. தீபாவளி வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு வரும். ரொம்ப சூடாக இருக்குது. நான் இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு மாவு உள்ளே க்ளீனாக வெந்திருக்குது. மேலே முருகலாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் அந்த அதிரசத்தோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும்.
ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, வீட்டில் நம்ம கடையில் வாங்குகிற அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த அரிசி இருந்தாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.